பாஜகவுடனான கூட்டணிக்கு பின்னர் முதல் முறையாக அதிமுகவின் செயற்குழு இன்று கூடுகிறது. செயற்குழுவில் தீர்மானங்களை தாண்டி எடப்பாடி பழனிசாமி என்ன பேசப் போகிறார்? 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய அதிமுகவின் காய் நகர்த்தல் எப்படி இருக்கும் என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயற்குழு கூடுகிறது. பாஜகவுடனான கூட்டணிக்கு பின்னர் முதல் முறையாக அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெறுவதால் செயற்குழு உறுப்பினர்களுடன் மாவட்ட செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்ததால் கட்சி நிர்வாகிகள் அதிருப்திக்குள்ளானதாக கூறப்பட்ட நிலையில் அவர்களை பல்வேறு கட்டங்களாக சமாதானப்படுத்தும் முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வருகிறார். கடந்த வாரம் தனது இல்லத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரவு விருந்து அளித்த எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வாக்குச்சாவடி முகவர்கள், மாவட்ட செயலாளர்கள் என அடுத்தடுத்து சந்தித்து ஆலோசனைகளை வழங்கினார். இந்த சந்திப்புகளை தேர்தல் காய் நகர்த்தல்கள் என கூறினாலும் ஒட்டுமொத்தமாக செயற்குழுவில் நிர்வாகிகள் எழுப்பும் கேள்விகளை தவிர்க்க முன்னெச்சரிக்கையாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்றே கூறப்பட்டது. இப்படி அடுத்தடுத்த காட்சிகளுக்கு மத்தியில் கூடும் அதிமுக செயற்குழுவில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலை உற்று நோக்க வேண்டிய அதிமுக அதற்கான பணியில் இன்னும் தீவிரம் காட்டவில்லை என பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். இந்த கூட்டணி உருவானதுக்கு பிறகு பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியோ அல்லது இந்த கூட்டணி தான் தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் விரும்பினார்கள், பாஜக தொண்டர்களும் விரும்பினார்கள், ஸோ நேச்சுரலாக இந்த கூட்டணி உருவாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமோ ஒரு சலசலப்போ ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு உற்சாகமோ ஏற்படவில்லை. நெருக்கடியில் இருக்கும் அதிமுகவுக்கு இந்த செயற்குழு கூட்டம் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் சுபாஷ் பிரபு.